வணக்கம், என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட காலில் போடுற காலணி பற்றி சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஆங்கிள் பிசகிருச்சு. 50 வயசுக்கு மேலே ஆனாலே ஒரு நாள் கழுத்து வலிக்கும், ஒரு நாள் முதுகு வலிக்கும், ஒரு நாள் முட்டி வலிக்கும், ஏதாவது ஒன்று வலிச்சுட்டு இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி ஆங்கிள் பிசகிருச்சு. ஸோ இதுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம்ன்றதுனால. ஃபஸ்ட்டு க்ரெப் பேண்டேஜ் கட்டிட்டேன். ஸோ எப்போல்லாம் முடியுதோ க்ரெப் பேண்டேஜ் கட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெளியில் போடும்போது ஆங்கிள் சப்போர்ட் இல்லாத செருப்பு நான் எப்பவுமே போடுறதில்ல. பட் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஆங்கிள் சப்போர்ட், கணுக்காலுக்கு சப்போர்ட் இல்லாத செருப்பு போட்டிங்கன்னா அதை மாற்றிக்கணும். சப்போர்ட் இருக்க மாதிரி செருப்பு போட்டுக்கணும். அப்புறம் தேவைன்னா ஐஸ் கட்டி வைக்கணும். அப்புறம் தேவையில்லாமல் வெயிட் போடக்கூடாது காலில். அதாவது தேவையில்லாமல் நிற்கிறதோ நடக்கிறதோ தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்ச நாளுக்காவது அது கொஞ்சோண்டு ரெஸ்ட் கொடுக்கணும். நம்ம நடந்தான் ஆகணும், நின்று தான் ஆகணும். பட் எவ்வளோ முடியுதோ குறைச்சிக்கணும். ஸோ பயங்கரமாக பிசகி இருந்ததுன்னா படுத்து சுத்தமாக ரெஸ்ட் எடுத்து பார்க்கணும். பட் கொஞ்சம் பிசகி இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கலாம். இப்போ நான் எதுக்கு இதை மெயினாக காமிக்கிறேன்னா, இன்றைக்கி ஆங்கிளுக்கு சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ், ஸோ இந்த மாதிரி தெரியுதில்ல, இந்த மாதிரி ஸ்னீக்கர்ஸ் தான் இருக்கிறதுலே நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி போடுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே நடக்கும்போது கூட சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஒன்று க்ரெப் பேண்டேஜ் கட்டியே இருக்கணும், இல்லை இந்த மாதிரி சப்போர்ட்டிவாக ஷூஸே போட்டுக்கலாம் வீட்டுக்குள்ளே. இது வீட்டுக்குன்னு ஒரு பேர் வச்சுருக்கேன் நான். ஸோ இது இந்த ஆங்கிள் சப்போர்ட்ன்றது முதல்லையே பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆங்கிளில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் ஜாஸ்தியாக விடாதீங்க. ஏன்னா அந்த ஆங்கிள் ஆர்கிடெக்சர் மாறிடும். அதாவது போன் கொஞ்சம் மாறிடும். அதுக்கு மாறின பிறகு அது இன்னும் கொஞ்சம் மாறிடுச்சுன்னா இன்னும் மோசமாகிட்டே போகும். அது மேலே நம்ம வெயிட் போட போட வெயிட் போட்டு தான் ஆகணும். அதாவது வெயிட் போட்டு தான் ஆகணும்னா நடக்கணும், நின்னாலே அது மேலே ப்ராப்ளம். ஸோ அதனால் நீங்கள் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆனால் மட்டும் முதல்லையே ரெஸ்ட்டு சப்போர்ட்டு மெயினாக கொடுங்க. வணக்கம்.